பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம். இவர்கள்தான் தங்களுடைய இறைவனின் ஹிதாயத்திலே இருக்கிறார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். இவர்கள்தான் வெற்றியாளர்கள். அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதற்கு முன்னால் சில மனிதர்களின் தன்மைகளை பற்றி அல்லாஹ் பேசி காட்டினான் இல்லையா? உதாரணமாக மறைவான விஷயங்களின் மீது ஈமான் கொள்வது, தொழுகையை நிலைநாட்டுவது, அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதை செலவு செய்வது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீது எது இறக்கப்பட்டதோ அதன் மீது ஈமான் கொள்வது, நபி பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் எந்த வேதங்கள் இறங்கியதோ அதை ஏற்றுக்கொள்வது, ஈமான் கொள்வது, ஆகிரத்தின் மீது நம்பிக்கை கொள்வது, ஆகிரத்திலே பலன் தரக்கூடிய நல்ல அமல்களை செய்வது, தீய காரியங்கள் ஹராமான காரியங்களை விட்டு தப்பித்துக் கொள்வது, இதையெல்லாம் யார் செய்கிறார்களோ உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம். அவர்கள்தான் தங்களுடைய ரப்பினுடைய ஹிதாயத்திலே இருக்கிறார்கள். அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அவர்களுக்கு நூறு என்ற ஒளி கிடைத்து இருக்கிறது. அல்லாஹ்வின் புறத்திலே இருந்து அவர்களுக்கு விளக்கமும் அகப்பார்வையும் அவர்களுக்கு கிடைத்திருக்கிறது. இவர்கள்தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். துனியா ஆகிரத்தினுடைய வெற்றியாளர்கள் இவர்கள்தான். துனியா ஆகிரத்தினுடைய வெற்றி இவர்களுக்கு தான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் ஹிதாயத் என்பதற்கு நூர், பிரகாசம், ஒளி, இஸ்திகாமத், நிலைத்திருப்பது என்பதாக விளக்கம் அளிக்கிறார்கள். ஃபலாஹ் என்பதற்கு விளக்கம் தன்னுடைய விருப்பத்தை தீய விஷயங்களை விடுவதை கொண்டு அடைந்து கொள்வது என்று விளக்கம் அளித்து இருக்கிறார்கள் ஃபலாஹ் என்ற வார்த்தைக்கு. இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த மக்கள் தன்னுடைய ரப்பின் புறத்திலே இருந்து பிரகாசத்தையும் ஆதாரத்தையும் உறுதித்தன்மையையும் உண்மையையும் ஹக்கினுடைய தௌஃபீக்கையும் அடைந்தவர்கள் இவர்கள். இவர்கள் பரிசுத்தமான அமல்களின் காரணமாக வெற்றியையும் நன்மையையும் நிரந்தரமான சொர்க்கத்தையும் அடைந்தவர்கள், வேதனையை விட்டும் தூரமாக சென்றவர்கள் அப்படின்னு அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். அல்லாமா இப்னு ஜரீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுவார்கள், உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன் என்ற இரண்டாவது உலாயிக இருக்கிறதே, அது வேதக்காரர்களை காட்டுகிறது. ஏனென்றால் அந்த வேதக்காரர்களுடைய தன்மையை பற்றி ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது. அதாவது வேதக்காரர்களாகவும் இருந்து பிறகு ஈமானையும் ஏற்றுக்கொண்டவர்கள், நபியையும் ஏற்றுக்கொண்டவர்கள், ரசூலுல்லாஹையும் ஏற்றுக்கொண்டவர்கள். வல்லதீன யூமினூன பிமா உன்சில இலைக, நாயகமே உங்களின் பக்கம் இறக்கி அருளப்பட்டதையும் ஈமான் கொண்டவர்கள். வல்லதீன மின் கப்லிக, உங்களுக்கு முன்னுண்டான நபிமார்களுக்கு இறக்கப்பட்டதையும் ஈமான் கொண்டவர்கள். அப்படி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் முதல்ல உள்ள ஆயத்தை விட்டும் இது தனியானது, முபத்ததாவாகி மர்ஃபூவாக ஆகியிருக்கிறது. அதனுடைய ஹபர் தான் உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன். ஆனால் ரொம்ப பெஸ்ட்டான கருத்து எது அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே நான் சொன்னது தான். அல்லாஹ் தஆலா இருக்கிறானே, லைனாக தன்மைகளை பற்றி பேசினான். அதாவது தக்வாதாரிகள் என்றால் யார் அப்படிங்கிறத பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசினான். அதிலே எல்லாருமே கட்டுப்படுவார்கள். யார் மூமினாக இருக்கிறார்களோ அவர்களும், யார் வேதக்காரர்களாக இருந்து ஈமானை ஏற்றுக்கொண்டு இஸ்லாத்திற்கு வந்தார்களோ அவர்களும் எல்லாரும் அதில் கட்டுப்படுவார்கள். இது எல்லாம் அல்லாஹ் சொல்லிவிட்டு இவங்க தான் உலாயிக அலா ஹுதன் மிர் ரப்பிஹிம், தங்களுடைய ரப்பினுடைய ஹிதாயத்தில் இருக்கிறார்கள். உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், இவங்க தான் வெற்றியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் பேசுகிறான். இப்னு அப்பாஸ், இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா, இன்னும் சில சஹாபா பெருமக்கள் அவங்க சொல்கிறாங்க, யூமினூன பில் கைப் என்பதை கொண்டு கருத்து ஈமான்தாரிகளும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய வாசகம் அது வேதக்காரர்களாக இருந்து ஈமானை ஏற்றுக்கொண்டார்களே அவர்களையும் குறிக்கின்றது. பிறகு ரெண்டு பேர்த்துக்குமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பஷாரத்து சொல்லுகிறான், நற்செய்தி சொல்லுகின்றான். இவர்கள்தான் வெற்றியாளர்கள், இவர்கள்தான் ஹிதாயத்து பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்
கூறுகிறான். ஆனால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பொதுப்படையான ஒரு ஆயத்து. இதில் பொதுப்படையான முறையிலே தான் இஷாரா செய்யப்பட்டு இருக்கிறது. ஸோ இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆயத்துக்கு முன்னால் எத்தனை தன்மைகளை அல்லாஹ் சொன்னானோ அது யார் யாரிடத்திலெல்லாம் இருக்கிறதோ அவர்கள் அனைவர்களையும் அது குறிக்கும். அதுக்கு மேலே அல்லாஹுக்கு வெளிச்சம். அல்லாமா முஜாஹித் ரஹ்மத்துல்லா அலை, அபுல் ஆலியா ரஹ்மத்துல்லாஹி அலை, ரபீ இப்னு அனஸ் ரஹ்மத்துல்லா அலை போன்ற உலமா பெருமக்கள் இதைத்தான் சொல்லுகிறார்கள். ஒரு வாட்டி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கேள்வி கேட்கப்பட்டது, நாயகமே, குர்ஆன் ஷரீஃபிலே சில வசனங்கள் இருக்கிறதே நமக்கு நம்பிக்கையை அது ஏற்படுத்துகிறது, சில வசனங்கள் நம்முடைய முதுகை உடைத்து விடுகிறது, நம்மை நம்பிக்கையற்றவர்களாக ஆக்கி விடுகிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு சொர்க்கவாதி நரகவாதியினுடைய அடையாளத்தை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நபி அவர்கள் எடுத்த உடனே சொர்க்கவாசியினுடைய அடையாளங்களை சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் ذلكல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில்முத்தகீன் الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما أنزل من قبلك وبالآخرة هم يوقنون أولئك على هدى من ربهم وأولئك هم المفلحون. இந்த ஆயத்து வரைக்கும் ஓதி காட்டினான். இவங்க இந்த அடையாளங்களெல்லாம் யார் இடத்துல இருக்கிறதோ எசாரே ஜன்னதி, இவங்கெல்லாம் சொர்க்கவாசிகள் தான். சஹாபா ரிதுவானுல்லாஹி அலைஹிம் அஜ்மஈன் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் நம்புகின்றோம், நீங்கள் சொன்ன இந்த அடையாளங்கள் எல்லாம் எங்களிடத்தில் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. பிறகு நபி அவர்கள் கூறினார்கள், இன்னல்லதீன கஃபரு சவாவுன், இதுக்கு அடுத்த ஆயத்து இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நாளைக்கு விளக்கம் சொல்லப்படும். இன்னல்லதீன கஃபரு சவாவுன் அலைஹிம் அன்ஸர்தஹும் அம் லம் துன்ஸிர்ஹும் லா யுமினூன் ختمல்லாஹு அலா குலூபிஹிம் வ அலா ஸம்இஹிம் வ அலா அப்ஸாரிஹிம் கிஷாவத்துன் வ லஹும் அஸாபுன் அதீம். இது யாரிடத்தில் இருக்கிறதோ அவங்க நரகவாசிகள் அப்படின்னு சொல்லி நபி அவங்க சொன்னாங்க. சஹாபா சொன்னாங்க, நாங்கள் அவர்களிலே இல்லை. பெருமானார் அவர்கள் சொன்னாங்க, ஆமாம், மெய்யாலும் நீங்கள் கிடையாது அப்படி சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இப்னு அபி ஹாத்திமிலே இந்த அறிவிப்பு இடம்பெற்று இருக்கிறது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கவாசி என்றால் யார்? சொர்க்கவாசி என்றால் அவர் மறைவான விஷயங்களை நம்ப வேண்டும், தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், அல்லாஹ்வால் கொடுக்கப்பட்டதை செலவழிக்க வேண்டும், நபியின் மீது இறக்கப்பட்டதை நம்ப வேண்டும், ஈமான் கொள்ள வேண்டும், நபிக்கு முன்னால் இறக்கப்பட்ட வேதங்களை ஈமான் கொள்ள வேண்டும், ஆகிரத்தை நம்ப வேண்டும், ஆகிரத்துக்காக வேண்டி நல்ல அமல்களை செய்ய வேண்டும், தீய விஷயங்கள் ஹராமான விஷயங்களை விட்டும் தப்பித்து கொள்ள வேண்டும். இதையெல்லாம் எவன் செய்வானோ அவன் சொர்க்கவாதி அப்படி சொன்னாங்க. யார் நரகவாதி? இன்னல்லதீன கஃபரு. அல்லாஹ் தஆலா அதில் பேசுவான், காஃபிரானவர்களில் அவங்கக்கிட்ட நீங்கள் எச்சரிக்கை செஞ்சாலும் சரி செய்யாட்டியும் சரி சமம்தான், சமம்தான். லா யூமினூன், அவங்கெல்லாம் ஈமான் கொள்ள மாட்டாங்க, செவிடங்காதில் சங்கு ஊதுன மாதிரி தான். ഖതமல்லாஹு அலா குலூபிஹிம், அல்லாஹ் அவர்களுடைய இதயத்தில் முத்திரை அடித்து விட்டான், காதுகளில் அல்லாஹ் தஆலா முத்திரை அடித்து விட்டான், கண்களிலே திரை போட்டு விட்டான், நல்லது கேட்காது, நல்லதை பார்க்க மாட்டானுவோ, நல்லதை சிந்திக்க மாட்டானுவோ, வலஹும் அஸாபுன் அதீம், அவங்களுக்கு நோவினை தரும் வேதனை உண்டு, பயங்கரமான வேதனை உண்டு என்று அல்லாஹ் பேசுகிறான். இவங்கெல்லாம் நரகவாசிகள் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. ஸோ இதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஹதீஸினுடைய விளக்கம். பிறகு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இன்னல்லதீன கஃபரு என்ற ஆயத்தை அல்லாஹ் ஆரம்பிக்கின்றான். யார் நசீபு கெட்ட மனிதர்கள் அதை பற்றி அல்லாஹ் பேசுவான். யாருடைய இதயங்களிலே முத்திரை அடிக்கப்பட்டு விட்டது அதை பற்றியும் அல்லாஹ் பேசுவோம். அதெல்லாம் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்து உங்களுக்கு முன்னால் பேசப்படும். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக்.